காவல்துறையை சேர்ந்தவர்கள் 1200 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பணியாளர்கள் வந்திருக்காங்க. பக்தர்கள் யாருக்கும் அனுமதிக்காது. 8 மணிக்கு பிறகு அவர்கள் அனுமதிக்கப்படுவாங்க. இன்று முக்கியமாக இந்த நிகழ்வு என்பது லட்சக்கணக்கானோர் எப்பொழுதும் இந்த வழிமுறை பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளிலிருந்து கூட இங்கே இதற்காக வருவாங்க. கிராமப்புறத்தில் இருந்து ஏராளமானோர் அவர்கள் மாட்டு வண்டிகளை கற்றுக்கொண்டு அவர்கள் இங்கே முன்னால் இருந்து உள்ளே அவர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாடுகின்றன. அவர்கள் இந்த வைகுண்ட திருவிழாவில் இந்த முக்கியமாக இந்த ஏராளமானோர் கோயிலுக்குள்ளேயே பல்லாயிரக்கணக்கானோர் அமர்ந்து அவர்கள் இந்த திருவிழா கொண்டாடுவாங்க. அந்த கோவிட் தொற்று காரணமாக யாரையும் அனுமதிக்கவில்லை. பகல் 10 நாட்களும் இதே முறைதான். தற்பொழுது இந்த வைகுண்ட திருவிழாவிலும் இதே முறை கடைபிடிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10 நாட்கள் இந்த ராப்பத்து நிகழ்ச்சி முறைதான். ஆகவே தற்போது பெரும்பாலும் மனவெளியில் காட்சியளிக்கிறார்கள். மனவெளியை பொறுத்தளவு பக்தர்கள் இருக்கும் இடத்தில் நம்பருமாறு காட்சி தருவார். ஆனால் பக்தர்கள் இல்லாத நிலையில் அந்த முறைகள் அனைத்துமே மிகவும் அதாவது மணி நேரம் 1 மணி நேரம் என்று அந்த பகுதியில் அவர்கள் தரக்கூடிய அந்த காட்சி என்பது தற்போது 20 நிமிடமாக குறைக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு நம்பெருமாள் ஆயங்கால் மண்டபத்தில் பக்தர்களுக்காக அவர் அங்கே வீட்டிருப்பார். அதன் பிறகு 8 மணிக்கு பக்தர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்ட பிறகுதான் அவரை தெரிவிக்க முடியும். இந்த நிலைதான் வைகுண்ட தேசிய பெருவிழா என்பது 108 வைணவ தீர்த்தங்களின் முதன்மையானது ஸ்ரீரங்கம் என அனைவருக்கும் அறிந்ததே. அந்த நிலையில் பக்தர்கள் இல்லாமல் அவர்களுக்காக இணையதளத்தில் ஸ்ரீரங்கம் கோயிலை பொறுத்தவரை இணையதளம் மூலியமாகவே மட்டுமே நம்பெருமாள் ஏற்பாடு செய்திருக்காங்க. உள்ளூர் தொலைக்காட்சி மற்றும் அது மட்டும் முக்கியமாக அனைத்து தொலைக்காட்சிகளிலும் நேரடி ஒளிபரப்பு என்பது Download Moj.